வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் எஸ்எல் கண்ணன். நானும் உங்கள் கண்ணன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முத்துமலை முருகன் கோயிலுக்கு போகிறோங்க. பிளாட்ஃபார்ம் இது அனௌன்ஸ் வந்துருச்சுங்க, போய் இருக்கோம். கைஸ், பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி டிக்கெட் எடுக்கணும்னு பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி ஒரு முன்னாடி நம்ம ஒரு ஜேர்னி வந்திருப்போங்க. சரி, வந்தேன், ட்ரெயினை விட்டுட்டோம். 2 டிக்கெட்டில் வீட்டிலலாம் டிக்கெட்டை போட்டு பஸ்ஸை நம்பினேன். பஸ் ஒரு 6 நிமிஷம் லேட்டு, ட்ரெயின் சரியான ஆன் டைமு. ஸோ ட்ரெயினோட வேண்டியது ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாங்க. மக்கள், அன்றைக்கி லேட்டாக வந்த பஸ்ஸு நமக்கு இன்னும் சீக்கிரமாக வருதுங்க. சந்தோஷங்க. நம்ம எங்கே நடந்து போகணும். இது சிதம்பரம் பஸ்ஸு. கண்டிப்பாக இதை நம்ம நோட் பண்ணுவோங்க. கைஸ், நம்ம இது வரைக்கும் எத்தனையோ நாள் வந்து முத்துமலை முருகன் கோயிலுக்கு நம்ம போயிருக்கோங்க. விலாகுமே கவர் பண்ணியிருக்கோம். பட் இந்த விலாக் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அப்போக்கி இப்போக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குங்க. அதனால் இது ஒரு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் நான் இதை வந்து கவர் பண்ணலான்னு இருக்குங்க. கைஸ், உங்கள் எல்லாரும் ஒரு டவுட் வந்திருக்கலாம், என்னடா முத்துமலை முருகன் கோயிலுக்கு எப்போவுமே இப்போ ஏத்தாப்பூர் ரோட்டில் தானே இறங்குவான், இன்னும் என்ன பெத்தநாயகம் பாளையம் போகிறான்? ஃபர்ஸ்ட் லாக்லேயே சொல்லியிருப்பாங்க நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், ஏன் அந்த மாதிரி ஆனிச்சுன்னு. மொத்தமாக நம்ம முத்துமலை முருகன் கோயிலுக்கு நார்மல் பஸ்ஸில் போனால் 35 ரூபான்னு நினைக்கிறாங்க. அதாவது எக்ஸ்பிரஸ் ஃபேர் பஸ்ஸில். இன்னையா ட்ரெயின் இப்படி ஆடுதுங்க இன்னைக்கு. தென் ட்ரெயினில் போனால் வெறும் 15 ரூபா தாங்க. ட்ரெயின் ப்ளஸ் பஸ், ஒரு டவுன் பஸ் வந்து நம்ம ஏறுற மாதிரி இருக்குங்க. பெத்தநாயகத்தில் போய் பாளையத்தில் போய் இறங்கணும்னா அப்படி பண்ணுறனால என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு அரை மணி நேரம் வாக்கு கொஞ்சம் கம்மியாகுங்க. கிட்டத்தட்ட நம்ம ஏத்தாப்பூர் ரோட்டில் இறங்கிட்டோன்னா அங்கேருந்து நம்ம போகிறதுக்கு முத்துமலை முருகன் கோயிலுக்கு 1.5 கிலோமீட்டருங்க நடக்கணும். சரி, அந்த 1.5 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு டைம் ஆகுங்க. உள்ள வரைக்கும் போனால் மினிமம் ஒரு அரை மணி நேரம் ஆகும். அந்த அரை மணி நேரத்தை குறைக்கிறதுக்காக நம்ம வந்து பெத்தநாயக்கம் பாளையம் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா
20 நிமிஷத்தை குறைக்கலாங்க. பெத்தநாயக்கன்பாளையம் போயிட்டு அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி வரணுங்க. இது எப்படி இருக்குன்றதை நான் இன்னைக்கு தாங்க ட்ரை பண்ண போகிறேன். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதும் இல்லை. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மின்னாம்பள்ளி தாண்டி வண்டி போயிட்டுருக்கு. ஆர்ட் செக்ஷனு ஒரு எல்பி புதுசு போகலைங்க. அதாவது ஸ்டேஷனுக்கு முன்னாடி அங்கங்கே ட்ரெயின் ஸ்லோ பண்ணிடுறாருங்க. அது ஸ்டேஷன் உள்ளே வந்து கரெக்டாக நான் நிறைய தாடி பார்த்துக்குங்க. ட்ரெயின் வந்து நல்லா ஒரு 15 km தான் வந்து உள்ளே நிற்கும். பட் இந்த வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துச்சுங்க எல்லா இடத்துலையும். அதெல்லாம் ட்ரெயின் ஃபுல்லாக குலுங்கிட்டு இருக்கு. உங்களுக்கு பேசுறது கூட உங்களுக்கு குலுங்கிட்டு தான் இருக்கும். அழகாக ஒரு சீன் இருந்துச்சு. பார்த்துட்டு நான் டேரெக்டாக பெத்தநாயக்கன்பாளையத்தில் போய் பார்க்கலாங்க அவங்கள. புதுசாக போர்டுக்கு அப்புறம் பழைய ஏத்தாப்பூர் ரோட்டில் கைஸ், நம்ம ரெகுலராக முத்துமலை முருகன் கோயில் போகணுன்னா இறங்குற ஸ்டாப் ஆனது ஏத்தாப்பூர் ரோட்லேருந்து கிளம்பியிருக்கோங்க. அடுத்து நான் இந்த ஏன் இங்கே இறங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அங்கே பெத்தநாயக்கன்பாளையம் போனோன்னு வச்சுக்கோங்க, டவுன் பஸ் இருக்குங்க, 2 இருக்குது அடுத்தடுத்து இருக்குது. ஸோ ஒரு அதில் போனோம்னா ஒரு 20 நிமிஷம் மேலே நம்ம சேவ் ஆகுன்ற ஒரு கணக்கு போட்டு தாங்க நான் போயிட்டுருக்கேன். ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ரானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்கேன். ஏன்னா நிறைய பேர் இங்கேருந்து இறங்கி நடக்கணும்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் மேலே வந்துருங்க கோவிலுக்கு. அதனாலே தாங்க நான் அங்கே பெத்தநாயக்கன்பாளையம் போய் இது பண்ணலாம். போனால் நம்ம பஸ்ஸும் இருக்கும், அந்த ஒரு கணக்கு போட்டு தாங்க நான் போயிட்டுருக்கேன். வாங்க போய் பார்த்தா தான் தெரியும் எனக்கும். டிஎன்எஸ்டிசி கோவைங்க. இவர் ரமணி அவனுக்கும் அதாவது இந்த ரமணி பஸ் தாங்க இதோட பேரலாக ஓடுற ஒரு வண்டினா ரமணி பஸ்ஸுங்க. பார்த்தீங்களா, புயலாட்டம் பாலத்து மேலே பறந்து போயிட்டுருக்கு. சேலத்தோட ப்ரைடுன்னே சொல்லலாம், ப்ரைடான ஒரு பஸ்ஸுன்னு சொல்லலாம் ரமணியை. ஏன்னா ஃபாஸ்ட்டுன்னா வேகமாக போனால் அந்த பஸ் ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், சேலம் டு ஆத்தூர் 1 மணி நேரங்க, 1.5 மணி நேரம் ஆகும். ஆனால் அந்த பஸ்ஸு 1 மணி நேரத்தில் போயிருங்க. வெறும் காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 45 ரூபா 36 ரூபா தாங்க, ரொம்பலாம் கிடையாதுங்க. இப்போ நம்ம அங்கே இறங்கியிருந்தோன்னா அங்கேருந்து ட்ரெயின் எடுத்த இடத்துலேருந்து இன்னுமே பாருங்கள் நான் போயிட்டு தான் இருப்போம். அது இல்லாமல் இந்த விலாகை நான் மெயினாக பண்ணுறதுக்கு நிறைய புது இது பண்ணிட்டாங்க, புதுசாக கொண்டு வந்தாங்க. நேரத்தை வந்து நம்ம ட்ரெயின் விட்டோம் அப்படின்னு காரைக்கால் எக்ஸ்பிரஸ் வரலாம் பார்த்தேன், 3 அவுட்டு மிஸ் பண்ணுறது, 3 அவுட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்துடலான்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கேன் திரும்ப இன்னைக்கு. நாங்கள் அவரை பார்த்து தான் போயிட்டுருக்கோம். நம்ம அங்கேருந்து இவ்வளோ தூரம் நம்ம நடந்துருக்கணுங்க. டிஎன்எஸ்டிசி இப்போ பெத்தநாயக்கன்பாளையத்தில் போய் இறங்கிட்டு ஒன்றே வெளில போனால் ரமணி ஓவர்டேக்கிட்டுங்க. அப்புறம் சின்ன சேலம் வரைக்குமே இந்த ரோடு இப்படி தாங்க இருக்கும். பஸ்ஸில் போனால் ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க, அப்படி தான் நான் நினைக்கிறேன். போனதையும் முதல்ல பஸ் வரணும், அதுதான் மீன் மேட்ரு. ஆனால் 20 நிமிஷம் நடந்தவங்க தான் பஸ் வந்துச்சு. ஓட்டுக்கு தான் பஸ் வந்து நல்லாயிருக்கும். 7 ரூபா இல்லைன்னா 5 ரூபா தாங்க வரும், பார்க்கலாங்க. சரி, நான் கையில் வச்சுருக்கேன், டவுன் பஸ் தான் ஏறும். நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப் பண்ண பெத்தநாயக்கன்பாளையம் வந்துருச்சுங்க, வாங்கி இறங்கிடலாம். அங்கேருந்து இன்னும் 2 நிமிஷம் தாங்க, 2-3 நிமிஷம் தாங்க பெத்தநாயக்கன்பாளையம் வந்தாச்சு.
சரி வாங்க இறங்குவோம், இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ரூம்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. முத்துமலை முருகன் கோயிலில் கண்டிப்பாக ஒரு ரூம் கூட இல்லை, நிஜமாக சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரூம்ஸ் ஏசி நான்ஏசி ஏகப்பட்டது வந்துருக்கு. ஸோ கோயிலுக்கு வர்றவங்க தாராளமாக ரூம்ஸில் வரலாங்க. எஸ், நம்ம இப்போ தான் ஒரு பிளான் ஆயிடுச்சு. இது ஒரு ஃப்ளாப்பான விஷயம் தாங்க நான் சொல்லுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பெத்தநாயக்கம்பாளையத்தில் பஸ்ஸே வரல. முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு டிஎன்எஸ்டிசி அதில் தாங்க ஏறி வந்தேன். நம்ம டிஎன்எஸ்டிசி சேலம் பொறுத்த வரைக்கும் 7 ரூபா டிக்கெட்டுன்ற பேச்சே கிடையாதுங்க. சரிங்களா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டணம் 7 ரூபாய்னு போட்டிருப்பாங்க. பட்டு 10 ரூபா தாங்க வாங்குவாங்க. நீங்கள் இப்போ இறங்கி நீங்கள் எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா இதோ இந்த இதில் தாங்க. ஆக்சுவலி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது பெத்தநாயக்கன் பாளையத்தை பொறுத்த வரைக்கும். பஸ்ஸு வர மாட்டேங்குது. இது முன்னாடியே 2 தடவை வந்தேங்க. அப்போ 2 தடவையுமே ஏடிச்சு உங்களுக்கு வந்து போணுச்சுங்க. ஸோ அதை நம்பி நான் வந்ததுக்கு வேறு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு விட்டுருச்சு. பார்த்திங்கன்னா இதெல்லாம் புதுசாக போட்டிருக்கோம். நம்ம பழைய விலாகலாம் பார்த்திங்கன்னா இந்த இது மட்டும்தாங்க இருக்கும். பழைய விலாகில் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், இது மட்டும்தான் இருக்கும். பட்டு மற்ற எதுவுமே இருக்காது. இப்போ சல்லுன்னு போனோன்னா தர்ஷனத்தை பார்க்கலாங்க. இன்னொன்று, நிறைய பஸ்ஸஸ் காலையில் முத்தமலை முருகன் கோயிலில் நிப்பாடுறது இல்லைங்க. சரிங்களா, இன்றைக்கி டிரைவர்கிட்ட நான் கேட்டு தான் ஏறினேன். ஒரு சீட்டு தான் இருக்குது, எப்படிப்பா நிப்பாட்டுறதுன்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் பெத்தநாயக்கன் பாளையத்துக்கு போகிறதுக்கு பதிலாக இப்படியே வரலாங்க. நீங்கள் ஏற்றப்போர் ரோட்டில் இறங்கி நடந்தே கூட வந்துடலாம். இது என்னோடய சஜஷன்ஸ். இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க. ட்ரெயினோட ட்ராக்ன்றது உங்களுக்கு தெரியும். ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக வந்து வீடியோஸ் அதிகமாக போட்டிருக்க மாட்டோங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோன் வந்து தெஃப்ட் ஆகிடுச்சுங்க. அதாவது நம்ம லாஸ்ட்டாக ஒரு விலாக் எடுத்துகிட்டு வரும்போது இந்த விலாக் அடுத்து ஒரு விலாக் ஷூட்டிங் போனேங்க. அதை முடிச்சுட்டு வரும்போது வந்து ஃபோன் இதாகிடுச்சு. அதனால் வந்து நம்ம வந்து விலாக்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். இப்போ வந்து வேறு மொபைலில் தாங்க இது பண்ணிட்டுருக்கேன். என் விலாக் கிளிப்ஸ்லாம் கவர் பண்ணிட்டேன். பட் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் போயிடுச்சு. எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிட்டேன். அது எப்படி பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக இன்னொரு வீடியோ தனியாக அதுக்குன்னு போடுறேன். சரிங்களா, இன்னொன்று, எப்போவுமே நீங்கள் தனியாக போகிறீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருங்க. தென் இந்த விலாக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்னால் முடிஞ்சளவு ஸ்லோ மோஷன் வீடியோ இந்த மாதிரி தான் நான் போட்டு எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி உங்களுக்கு பிடிக்கும். மேலெலாம் போய் இருக்குல்ல, அதனால் பழைய விலாக் நான் இதில் அட்டாச்மெண்ட்டாக ஒரு தரேன் லாஸ்ட்டில். அந்த விலாக் நீங்கள் ஒருத்தர் போய் பார்க்கணுன்னா பார்க்கலாங்க தாராளமாக. சரிங்களா, ஃபஸ்ட்டு நான் எடுத்த அந்த விலாகு நீங்கள் இன்னொருத்தர போய் பார்க்கணுன்னா பார்க்கலாம். இந்த வீடியோவோட இதில் தரேன். ஏன்னா இதில் நம்ம என்ன ரூட் அது எல்லாமே அந்த விலாகில் இருக்குங்க. அந்த விலாக் முடிஞ்சால் நான் இந்த விலாகோட தரேன். இல்லை நீங்கள் தனியாக போய் பாருங்கள், லாஸ்ட்டில் இருக்கான்னு பாருங்கள். லாஸ்ட்டில் பிக்சர்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேங்க. கண்டிப்பாக ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோ அந்த மாதிரி தான் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய இடத்துலேருந்து கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். மழை வந்துருச்சு. நான் போன நேரத்துக்கு போய் அன்னதானம் சாப்பிட போனேன். போய் நிற்கவும் மழை வந்துருச்சு. அதனால் மழையில் தாங்க எல்லா வீடியோ எடுக்க மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்று, மலை மேலே ஏழுமலைங்க அந்த பின்னாடி ஒரு சின்ன குன்றாட்டம் பார்த்தீங்களா, அது மேலே என்னால் ஏற முடியல. ஏன்னா மழை வந்துச்சு, நல்லா அங்கே வழுக்குங்க.
ப்ளேஸ் பார்த்திங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அவரை டாய்லெட் அங்கேருந்து வந்து நேராக உள்ளே வந்து அங்கே விநாயகர் பாருங்க, விநாயகரை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு தென் எப்படியா மேலே போயினீங்கன்னா ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் அவரோட முருகர் வந்து பாத தரிசனம் பண்ணலாங்க. சரி, தென் மேலே முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப அதே லைனில் வந்த லைன்லேயே நீங்கள் கீழே இறங்கி வந்து தென் அங்கேருந்து முருகரை பார்த்துட்டு நீங்கள் இந்த பக்கம் வருவீங்க. வந்து உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் வரலாங்க. அவ்வளோதாங்க மொத்தமாக. சரிங்களா? கைஸ் பார்த்தீங்கன்னா அன்னதானம் டோக்கன் தந்துருக்காங்க. நீங்கள் ஃபெஸ்டிவல் டைமில் வந்தீங்கன்னா கிடைக்கிறது கொஞ்சம் இருந்தாங்க, பட் இன்றைக்கி தந்துருக்காங்க. எனக்கு கிடச்சிருக்கு, போய் சாப்பிட தாங்க போகிறேன். அன்னதானம் நல்லாவே இருக்குங்க. அன்னதானத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயிலேருந்து அங்கே தர்ஷனம் பார்த்துட்டு இப்படி வெளில வருவீங்க. வெளில வந்து இப்படி போகணுங்க. ஓகேங்களா? இந்த வழியாக போகணும். வாங்க காமிக்கிறேன். ஸ்வர்ண பகவான்லாம் கொஞ்சம் இப்போ கரண்டி காமிச்சிட்டாரு. ஸோ இன்னொரு வியூ ஒரு வருஷம் ஃப்ரண்ட்லேருந்து ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 1:26 கிளம்பிட்டேன். மழை வந்தனால நான் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேங்க. ஏன்னா நான் ரெகுலராக கோயிலுக்கு வருவேன். அரௌண்டு மந்த்துக்கு ஒன்ஸாக வந்துடுவேன். பட் இந்த தடவை கொஞ்சம் தடங்களாகிட்டே இருந்துச்சு, என்னன்னு தெரியல, கொஞ்சம் வராமல் இருந்தேன். சரி, திரும்ப போர் அடித்தா அதாவது ஒரு ரிலாக்ஸேஷன், இந்த விளாக்ஸ்லாம் இல்லாமல் ரிலாக்ஸாக ஒரு ட்ராவல் வேணும்னா வருவாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வந்து சேர்ந்த புதுசில் என் ஃப்ரெண்டு கூட்டு மந்த்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக வந்துடுவாங்க. சரிங்களா? மந்த்லி ஒன்ஸாவது நான் கண்டிப்பாக வர்ற இடம் இந்த முத்துமலை முருகன் கோவில்.
கைஸ், வழி நடிகை காட்டு வழின்னு ஒரு பாட்டு வரும் இல்லைங்க, அதுக்கு மாதிரி இந்த வழி நடிகை உங்களுக்கு கடை இருக்குங்க இந்த கோயிலுக்கு. ஆக்சுவலி நீங்கள் அங்கே இறங்கி அங்கே முன்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 700 to 750 மீட்டர்ஸ் வருங்க இங்கே. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பிளாட்ஸ்லாம் சேல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வீடியோவில் போட்டிருந்தாங்க. எந்தளவுக்கு கரெக்டான பிளாட்ஸ் ஆட்ஸ்லாம் வந்துட்டு தாங்க இருக்குது. பிளாட்ஸ்லாம் 10 lakhலாம் சேல் பண்ணுற மாதிரி ஆட்லாம் வந்துட்டு தான் இருக்குது. முன்னெல்லாம் இந்த இடம் அப்படியே காடாட்டம் தாங்க இருந்தது. ஆக்சுவலி இன்னும் ஒரு உண்மையை சொல்லலாம், நான் நடந்துகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ இது கூட இல்லைங்க. உண்மையை சொல்லலாம், அந்த ஆர்ச்சில் ஃபஸ்ட்டு வரும்போது தான் எப்படி தெரியுமா நடந்தது, முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கோயிலுங்க சரிங்களா, சின்னதாக ஒரு சிலை. தென் அங்கேருந்து ஃபுல்லாக லாஸ்ட் வரையும் மண் பாதை தாங்க இருந்தது. ஃபுல்லாக மண்ணால் செய்யப்பட்ட பாதை தான். அதுவும் தாங்க ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. நான் இது ஃபஸ்ட்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு 3 to 4 months கழிச்சு தாங்க. மக்கள் எல்லோரும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ தாங்க எஸ்எம் வீட்டுக்கு போயிட்டான், வந்து கேப்சர் பண்ணலாம் பக்கத்தில் போயிட்டான். ஸோ அந்த நானும் எங்கேருந்து உதவி பார்ப்போமா, நகரக்கரையில் சேலம் பஸ் வரணும். அது எவ்வளோ நேரம் ஆகும்லாம் தெரியாதுங்க. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா நம்ம வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் நம்மளோட வெற்றிங்க, எல்லாரோட வெற்றியும் தாங்க.